வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். நம்ம இட்லி ஊற்றுறதுன்னா முதல்ல தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இட்லி ஊற்றுவோம். அந்த மாதிரி ஊற்றும்போது இட்லி கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் தடவின பக்கத்தில் லேசாக வறண்டு போயிடும். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன், நம்ம ஈரத்துணி வெள்ளை துணி போட்டு அதில் இட்லி ஊற்றினோம்னா அந்த மாதிரி மேலே வறண்டு போகாது. ஆனால் அந்த துணி மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் மெஸ்ஸியான வேலையாக இருக்கும். இந்த ரெண்டுமே இல்லாமல் தேர்டாக ஒரு ஆப்ஷன், இட்லி வறண்டும் போகாமல் துணி யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நாம் இட்லி தட்டை மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஈரம் பண்ணிக்கோங்க. எல்லா குழியிலையும் நல்லா ஈரமாகிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அந்த ஈரம் ஆறுறதுக்கு முன்னாடியே அதில் இட்லி ஊற்றிடுங்க. தண்ணி கொதித்த உடனே நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இட்லி வெந்ததும் நம்ம தட்டை எடுத்து ரிவர்ஸில் எல்லா இட்லி மேலேயும் படுற மாதிரி பச்சை தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இட்லி எடுக்கலாம். பாருங்கள், இட்லி தட்டில் ஒட்டாமல் எப்படி வந்துருச்சு க்ளீனாக. அதே சமயம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆறினா கூட இட்லி இந்த லேயர் வந்து எண்ணெய் தடவினா எடுத்தால் ட்ரை ஆகிடும்ல, அந்த மாதிரி ஆகாது. இதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.